சமூக நீதித்துறை மற்றும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை, சிறுபான்மையினர் நலத்துறையின் மானிய கோரிக்கையில் எனக்கு பேச வாய்ப்பளித்த எங்களுடைய சமூக நீதி போராளி மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் எங்களுடைய அன்னை சௌமியா அன்புமணி அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, தமிழ்நாட்டில் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவிலும் சமூக நீதிக்காக போராடி சாதனைகளை படைத்த கட்சி என்றால் அது பாட்டாளி மக்கள் கட்சி தான். ஒட்டுமொத்த இந்தியாவிலும் 100 கோடிக்கும் கூடுதலான மக்கள் பயனடையும் வகையில் மாநில அளவில் 4 இடஒதுக்கீடுகளையும், தேசிய அளவில் 2 இடஒதுக்கீடுகளையும், மொத்தம் 6 இடஒதுக்கீடுகளை போராடி பெற்று தந்த தலைவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். 10 ஆண்டுகள் தொடர் போராட்டம் நடத்தி 21 உயிர்களை தியாகம் செய்து 1989ஆம் ஆண்டில் வன்னியர்கள் உள்ளிட்ட 108 சமூகங்களை உள்ளடக்கிய மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு என்ற புதிய இடஒதுக்கீட்டு பிரிவு ஏற்படுத்தப்படுவதற்கும், அந்த பிரிவுக்கு 20% இடஒதுக்கீடு வழங்கப்படுவதற்கும் காரணமாக இருந்தவர் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள். அதை கொடுத்தவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் என்ற இந்த நேரத்திலே பதிவு செய்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். 2008ஆம் ஆண்டில் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இடம்பெற்றிருந்த இஸ்லாமியர்களுக்கு 3.5% உள்ஒதுக்கீடும், 2009ஆம் ஆண்டில் பட்டியல் இடத்தில் இடம்பெற்றிருந்த அருந்ததிய மக்களுக்கு 3% உள் இடஒதுக்கீடும் பெற்றுக் கொடுத்து போராடியவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். 2021ஆம் ஆண்டில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் இடம்பெற்றுள்ள வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடை போராடி பெற்று தந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். அதனை கொடுத்தவர் மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். இந்த நேரத்திலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல தமிழகத்தில் கல்வி, வேலைவாய்ப்பில் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சிறுபான்மை மக்கள் 69% இடஒதுக்கீட்டை பின்பற்றிதான் நடைமுறையில் இருக்கிறது. இதை பாதுகாத்து இந்திய அரசியலமைப்பு சட்டம் 9வது அட்டவணையில் பாதுகாத்தவர் நம்முடைய முன்னாள் முதல்வர் அம்மையார் புரட்சி தலைவர் அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல ஏழை கிராமப்புற மாணவர்களும் படிப்பதற்கு அரசு பள்ளிகளிலே 7.5% இடஒதுக்கீடை கொண்டு வந்தவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அவர்கள் என்பதை இந்த நேரத்திலே நன்றியோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோல் தேசிய அளவில் மண்டல ஆணையத்தின் பரிந்துரைப்படி 1990ஆம் ஆண்டில் விபி சிங் ஆட்சியில் மத்திய அரசின் வேலை வாய்ப்புகளில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீடு வழங்கப்பட்டிருந்தாலும் கல்வியில் இடஒதுக்கீடு வழங்கப்படவில்லை. 2006ஆம் ஆண்டு தில்லியில் நடைபெற்ற ஐக்கிய முற்போக்கு கூட்டணி கூட்டத்தில் அதன் தலைவர் அன்னை சோனியா காந்தி, அப்போதைய பிரதமர் மாண்புமிகு மன்மோகன் சிங் ஆகியோரிடம் போராடி மத்திய அரசின் உயர்கல்வி நிறுவனங்களில் பிற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு 27% இடஒதுக்கீட்டை பெற்று தந்தவர் எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்கள். அதேபோல் மருத்துவ படிப்புக்கான அகில இந்திய தொகுப்பு இடங்களில் பட்டியலினம் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கு இடஒதுக்கீடு மறுக்கப்பட்ட வந்த நிலையில் 2007-2008ஆம் ஆண்டில் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மூலம் முறையே 15%, 7.5% இடஒதுக்கீடு வழங்க வைத்தவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அந்த இடஒதுக்கீட்டை வழங்கியவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அதற்காக 28/3/2008ஆம் ஆண்டு சென்னையில் நடத்தப்பட்ட பாராட்டு விழாவில் மத்திய உள்துறை அமைச்சராக இருந்த பூட்டா சிங் உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்று பாராட்டினார்கள். அண்ணல் அம்பேத்கருக்கு பிறகு பட்டியலின மக்களுக்கு சமூக நீதி பெற்றுக் கொடுத்த தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்று மாண்புமிகு பூட்டா சிங் அவர்கள் பாராட்டினார்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று கடந்த 40 ஆண்டுகளாக போராடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை இந்த நேரத்தில் நினைவுகூர கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழகத்தில் தாவேக ஆட்சிக்கு வந்தவுடன் கடந்த ஜூன் மாதம் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டிய பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதில் தமிழ்நாட்டில் சமூக நீதி சர்வே எனப்படும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அதன் பிறகு நமது முதலமைச்சர் அவர்களை நேரில் சந்தித்து கோரிக்கையை வலியுறுத்தினார்கள். முதலமைச்சர் அவர்களும் அதை ஏற்று தமிழ்நாட்டில் சமூக நீதி சர்வே நடத்தப்படும் என்று ஆளுநர் உரையிலே அறிவிக்கை செய்தார்கள். இதற்காக முதலமைச்சர் அவர்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நேரத்திலே
மத்திய அரசால் நடத்தப்படும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்டமான வீட்டு பட்டியல் கணக்கெடுப்பு பணி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தின் 90% ஊர்களில் இந்த பணிகள் நிறைவடைந்து விட்டன. வரும் 31ஆம் தேதி இந்த பணிகள் அதிகாரப்பூர்வமாக நிறைவடைந்துவிடும். அதன்பின் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் தான் மக்களை எண்ணும் பணி தொடங்க உள்ளது. தமிழக அரசு நினைத்தால் இடைப்பட்ட 5 மாதங்களில் தமிழ்நாட்டில் சமூக நீதி சர்வேயை நடத்தி முடித்துவிட முடியும். எனவே சமூக நீதி சர்வே நடத்துவதற்கு தேவையான நிதியை உடனடியாக ஒதுக்கீடு செய்து கணக்கெடுப்பு பணிகளை நடத்த முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, உரிய தரவுகளை திரட்டி வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கலாம் என்று தமிழ்நாடு அரசு கடந்த 2022ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதி உச்சநீதிமன்றம் ஆணையிட்டது. அதன்பின் 4 ஆண்டுகளுக்கு மேலாக 1491 நாள்கள் திமுக ஆட்சி பொறுப்பில் இருந்தது. ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சியின் தொடர் வலியுறுத்தலை தொடர்ந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவது குறித்து பரிந்துரை செய்யும்படி 2023ஆம் ஆண்டு ஜனவரி 12ஆம் தேதி தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கு அப்போதைய திமுக அரசு ஆணையிட்டது. ஆனால் அதன் பின் 3 மாதங்கள் அல்ல, மொத்தம் 43 மாதங்கள், அதாவது இன்றுடன் 1321 நாட்கள் நிறைவடைந்து விட்டன. இதற்காக தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்துக்கு வழங்கப்பட்ட காலக்கெடு கடந்த ஜூலை 11ஆம் தேதியுடன் முடிவடைந்து விட்டது. அதன்பின் இன்றுடன் 47 நாட்கள் அதிகமாகிவிட்ட நிலையில் வன்னியர்கள் இடஒதுக்கீடு குறித்து தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் ஆணையம் அதன் பரிந்துரை அறிக்கையை தாக்கல் செய்து விட்டதா அல்லது அதற்கான காலக்கெடு நீட்டிக்கப்பட்டிருக்கிறதா என்ற விவரம் தெரியவில்லை. தமிழ்நாட்டில் கல்வி மற்றும் வேலைவாய்ப்புகளில் வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எந்த நிலையில் உள்ளன என்பதை தமிழக அரசு விளக்க வேண்டும் என்றும், வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்கான சட்டத்தை விரைந்து நிறைவேற்ற வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன். அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினர்கள் கேள்விக்கு தமிழ்நாடு சட்டம் 45 கீழ் 1994 படி 69% இடஒதுக்கீடு நடைமுறையில் உள்ளது. மிக பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் இடம்பெறும் 47 சமூகங்களும் சீர்மரபினர் பட்டியலில் உள்ள 68 சமூகங்களும் கூட்டாக 20% இடஒதுக்கீடு வழங்கப்படுகிறது. இதன் மிக பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபிற்கான 20% ஒதுக்கீட்டிற்குள் வன்னியர்களுக்குள் 10.5%, சீர்மரபினர் உள்ளிட்ட மிக பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் சிலருக்கு 7% மற்றும் இதர பிரிவினருக்கு 2.5% என உள் ஒதுக்கீடு வழங்க தமிழ்நாடு சட்டம் 8/2021 இயற்றப்பட்டது. இச்சட்டத்தை எதிர்த்த வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் மதுரை கிளை 1/11/2021 அன்று இச்சட்டம் செல்லாது என ரத்து செய்தது. இதனை எதிர்த்து அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. உச்சநீதிமன்றம் 31/3/2022 அன்று உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை உறுதி செய்தது. எனினும் மாநில அரசுக்கு உள் ஒதுக்கீடு வழங்க அதிகாரம் உள்ளது என்றும் அதற்கு அண்மை கால போதிய புள்ளி விவரங்கள் தேவை என்றும் குறிப்பிட்டது. உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி மிக பிற்படுத்தப்பட்ட மற்றும் சீர்மரபினர் சமூகங்களின் உள் ஒதுக்கீடு கோரிக்கைகளை ஆராய்ந்து குறிப்பிட்ட காலத்துக்குள் அரசுக்கு அறிக்கை அளிக்க தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்ட ஆணையத்துக்கு கூடுதல் ஆய்வு வரம்புகள் நிர்ணயிக்கப்பட்டது. அரசுக்கு அறிக்கை அளிக்க குறிப்பிட்டுள்ள கால அளவு 11/7/2027 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என்பதை மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே வழங்கப்பட்ட அந்த 10.5% இடஒதுக்கீடு திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் சொல்லுகிற போல அவசர காலத்தில் கொடுத்திருந்தாலும் 5 ஆண்டுகள் இவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை இந்த நேரத்தில் கேட்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மத்திய அரசும் மாநில அரசும் ஆதி திராவிடர் மற்றும் பட்டியலின மக்களின் சமூக கல்வி மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்காக மாநில அரசு சார்பில் பட்டியலினத்தவருக்கான சிறப்பு கூறுகள் துணை திட்டத்தின் கீழ் செயல்படுத்தி வருகின்றன. அதன்படி மத்திய அரசும் மாநில அரசுகளும் தாக்கல் செய்யும் பட்ஜெட்டில் மூலதன செலவுகளை தவிர்த்து மீதமுள்ள தொகையில் பட்டியலின பழங்குடியின மக்கள் தொகைக்கு இணையான அளவை அவர்களின் நலன்களுக்காக ஒதுக்க வேண்டும். எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டில் பட்டியலின மக்கள் தொகை 22% என்பதால் அதற்கு இணையான தொகை பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட வேண்டும். ஆனால் அந்த அளவுக்கு நிதி ஒதுக்கப்படுவதில்லை என்பதுதான்
தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஆண்டும் பட்டியலின பழங்குடி மக்களின் முன்னேற்றத்திற்கான சிறப்பு துணை திட்டங்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது, அது மாநிலத்தின் மொத்த நிதிநிலை அறிக்கை மதிப்பில் எத்தனை விழுக்காடு, அதில் எந்தெந்த திட்டங்களுக்காக எவ்வளவு தொகை செலவழிக்கப்பட்டது என்பது குறித்த விவரங்கள் அடங்கிய வெள்ளை அறிக்கையை தமிழக அரசு வெளியிட வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டுமின்றி ஒவ்வொரு ஆண்டும் நிதிநிலை அறிக்கை மதிப்பில் 22% தொகை இந்த திட்டங்களுக்கு ஒதுக்கப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக அரசின் பல்வேறு துறைகளில் பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்காக ஒதுக்கப்பட்ட தகுதியானவர்கள் கிடைக்காததால் நிரப்பப்படாமல் பின்னடைவு பணியிடங்களாக அறிவிக்கப்பட்ட ஏராளமான இடங்கள் பல ஆண்டுகளாக நிரப்பப்படாமல் உள்ளன. இவற்றை நிரப்ப நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பாமக தொடர்ந்து வலியுறுத்தி வந்த நிலையில் பின்னடைவு பணியிடங்கள் கணக்கெடுக்கப்பட்டு அவற்றை விரைந்து நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று 2021ஆம் ஆண்டு திமுக அரசு அறிவித்தது. அதன்பின் அடுத்த 6 மாதங்களுக்கு நடத்தப்பட்ட கணக்கெடுப்பின் முடிவில் தமிழக அரசின் 34 துறைகளில் பட்டியலினத்தவருக்கு 8100 பணியிடங்களும் பழங்குடியினருக்கு 2302 பின்னடைவு பணியிடங்களும் என மொத்தம் 10,402 இடங்கள் நிரப்பப்படாமல் இருப்பது தெரிய வந்தது. அவை சிறப்பு ஆள் தேர்வு மூலம் நிரப்பப்படும் என்று தமிழக அரசு உறுதியளித்திருந்தது. ஆனால் திமுக ஆட்சியில் இருந்த 5 ஆண்டுகளும் இந்த பணியிடங்களில் ஒன்று கூட நிரப்பப்படவில்லை. புதிதாக ஆட்சிக்கு வந்திருக்கும் தாவேக அரசாவது இந்த பின்னடைவு பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழக சிறைச்சாலைகளில் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் தண்டனை அனுபவித்தோர் 22 இஸ்லாமிய சிறைவாசிகளை கடந்த திமுக அரசு விடுதலை செய்யப்படுவார்கள் என்று வாக்குறுதி அளித்தும் அதனை இதுவரை நிறைவேற்றவில்லை. இந்த அரசு அந்த இஸ்லாமிய சகோதரர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் அச்சமின்றி வாழ தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட மத சிறுபான்மையினர் நலன் மற்றும் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். இஸ்லாமியர்கள் சிறு வணிகம் தொடங்குவதற்கு வசதியாக இருநபர் ஜாமீனுடன் டாம்கோ மூலமாக தற்போது வழங்கப்பட்டு வரும் கடனின் அளவு ரூபாய் 50,000 இதை 1 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மதமாறிய வன்னியர் கிறிஸ்தவர்களையும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பில் சேர்ப்பதற்கு சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகத்தில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், சீர்மரபினர் சமூக விடுதிகள் 2695 சமூக விடுதிகள் செயல்பட்டு வருகின்றன. இப்பொழுது நம்முடைய அறிக்கையிலே நம்முடைய மாண்புமிகு சமூக நீதித்துறை அமைச்சர் அவர்களும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அமைச்சர் அவர்களும் ஒரு மாணவருக்கு உணவு மானியமாக ரூபாய் 1400 வழங்குகிறார்கள். இப்போது அதை 1800 உயர்த்தி இருக்கிறதை படித்து பார்த்தேன். அதே போல கல்லூரி மாணவர்களுக்கு 1500 வழங்கப்பட்டதை உயர்த்தி இருக்கின்றார்கள். விடுதி பராமரிப்பு செலவு 50,000 உயர்த்தி இருக்கின்றார்கள். இதையெல்லாம் பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பாக இந்த நேரத்தில் வரவேற்கிறேன். ஏனென்றால் ஒரு மாணவர் ஒரு நாளைக்கு 60 ரூபாய் ஒதுக்குகிறார்கள். அது உணவுக்கு பற்றாக்குறையாக உள்ளது. இன்று இருக்கின்ற விலைவாசியின் காரணமாக இன்னும் கூட அதை உயர்த்தி இருக்கலாம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்து, மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழகம் முழுவதும் சமூக நீதி விடுதிகளில் விடுதி ஒன்றுக்கு விடுதி காப்பாளர், சமையலர், இரவு காவலர், துப்புரவு பணியாளர் என்று இருக்க வேண்டும். ஆனால் சமூக நீதி விடுதிகளில் சுமார் 5000 காலி பணியிடங்கள் இருக்கின்றது. இந்த காலி பணியிடங்களுக்கு படித்துவிட்டு 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்துவிட்டு வேலைவாய்ப்பு அலுவலகங்களில் பதிவு செய்து 20-25 ஆண்டுகள் காத்து கிடக்கிறார்கள். அந்த ஏழை எளிய மக்களை பதிவு மூப்பு மற்றும் தகுதியின் அடிப்படையில் வேலை கொடுத்து சமூக நீதி விடுதிகளை காப்பாற்ற வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் என்ற இந்த அரசின் கோட்பாட்டை எங்களுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் லட்சியமான ஒருவரும் பின்தங்கிவிடக் கூடாது என்றும் அனைவருக்கும் உரிமை, அனைவருக்கும் வளர்ச்சி என்ற அந்த உன்னத நோக்கத்தை நிறைவேற்றுகின்ற வகையில் தமிழக அரசு சமூக நீதி சர்வே என்னும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி சமூக நீதியிலே ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் அன்போடு கேட்டு எனக்கு வாய்ப்பளித்த பேரவைத் தலைவர் அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.